பிரைஸ் தி லார்ட். ஏன் உபாகம புஸ்தகத்திலிருந்து இயேசு வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார் என்பதை பார்க்கலாம். இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு வழிநடத்தப்படுகிறார். சாத்தான் அவரை சோதிக்கிறார். சோதனை என்பது தண்டனை அல்ல, அது உறுதிப்படுத்தல். ஏனென்றால் எகிப்தில் தலைமை பதவி அடைவதற்கு முன்பாக யோசேப்பு சோதிக்கப்பட்டார். தாவீது அரசாட்சி அடைவதற்கு முன்பாக சோதிக்கப்பட்டார். வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேலர் சோதிக்கப்பட்டார்கள். அவ்வாறு இயேசு அவருடைய ஊழியத்துக்கு முன்பாக சோதிக்கப்படுகிறார். இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறார். அது இஸ்ரவேலில் 40 வருட வனாந்தர பயணத்துடன் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேலர் அந்த பயணத்தில் தோல்வி அடைந்தார்கள் இடத்தில் இயேசு வெற்றியை பெறுகிறார். இந்த தருணம் உபாகமத்தில் வேரூன்றி வரலாற்றை நிறைவுபடுத்துகிறது. தோல்விக்கு பிறகு ஆனால் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக இஸ்ரவேலிடம் பேசப்பட்ட புஸ்தகம் உபாகம புஸ்தகம். அதன் கருப்பொருள் என்னவென்றால், சோதிக்கப்படும் போது தேவ உடன்படிக்கை மக்களாக வாழ்வது எப்படி என்பதுதான். முதல் சோதனை நம்பிக்கை இல்லாத அப்பம். இரவும் பகலும் 40 நாள் உபவாசத்த பிறகு இயேசுக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்கான அவரிடம் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கற்களை அப்பமாக்கும்படி கட்டளையிடு என்றால். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் பசியை பற்றி புகார் சொன்னாங்க. ஆனால் இயேசு பசியை அனுபவிக்கிறார். ஆனால் தம்முடைய பிதாவை நம்பி உபாகமம் 8:3 இவ்வாறு மேற்கோள் காட்டுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். பிதாவின் சித்தத்திற்கு அப்பாற்பட்டு தெய்வீக வல்லமையை சுயாதீனமாக பயன்படுத்த இயேசு மறுத்து உண்மையுள்ள நம்பிக்கையால் தம்மை தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கிறார். இரண்டாவது சோதனை கீழ்ப்படுதல் இல்லாத விசுவாசம். சாத்தான் இப்போது வேதத்தை தவறாக பயன்படுத்தி சங்கீதம் 91 மேற்கோள் காட்டி இயேசுவை ஆலயத்திலிருந்து குதிக்க தூண்டுகிறான். இயேசு வேதத்தை சரியாக விளக்கும்படியாக உபாகமம் 6:16 மேற்கோள் காட்டி, உன் தேவனாக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மாசாவிலே தேவனை சோதித்தார். தேவனுடைய பிரசன்னத்திற்காக ஆதாரத்தை கோரினார்கள். பகிரங்கமாக ஆதாரத்திற்காக இயேசு தேவனை சோதிக்க மறுத்து விட்டார். ஏனென்றால் உண்மையான விசுவாசம் அத்தாட்சியை கோருவதில்லை, அது வாக்குறுதியை நம்பியிருக்கிறது. மூன்றாவது சோதனை சிலுவை இல்லாத மகிமை. சாத்தான் இயேசுவிடம், நீ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உலகத்தின் ராஜ்யத்தையும் அவற்றின் மகிமையை உனக்கு தருவேன் என்றார். வணக்கத்திற்கு பதிலாக உலக ராஜ்யத்தை சாத்தான் இயேசுக்கு வழங்க பார்த்தான். இயேசு உபாகமம் 6:13 மேற்கோள் காட்டி, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாக கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது என்றால். இயேசு விக்கிரக ஆராதனை நிராகரித்து கீழ்ப்படுதலை பாதையை தழுவினார். அப்பொழுது பிசாசான இயேசுவை விட்டு விலகி போனார். உடனே தேவதூதன் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இயேசு தம் பணியை செய்ய வெற்றிகரமாக வனாந்தரத்தை விட்டு வெளியேறினார். இயேசு உபாகமத்தை பயன்படுத்தி சோதனைக்கு தேவனுடைய வார்த்தைகள் போதுமானது. கீழ்ப்படுதல் உண்மையான சீஷத்துவத்தை வரையறுக்கிறது. வேதத்தை சரியாக விளக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை மகிமைக்காக சோதனைக்கு வழிநடத்துகிறார், அழிவுக்காக அல்ல என்று விளக்குகிறார். ஆமென்.